வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு கோர சம்பவம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓடும் பேருந்துல இருந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி மனைவியை காலால் எட்டி உதைத்து கணவர் கொலை செய்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க, இது எந்த மாவட்டத்துல நடந்திருக்கு, எதுக்காக அவரு தன்னுடைய மனைவி இப்படி செய்தார்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். அட கடவுளே, இப்படி கொடூர புருஷனா! ஓடும் பேருந்தில் இருந்து காலால் எட்டி உதைத்த கணவன், கர்ப்பிணி மனைவி பார்த்தீங்கன்னா பலி. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேம்பாட்டியை சேர்ந்தவங்க தான் வெள்ளை மெய்யப்பன் அவங்க. இவருடைய மகன் தான் பாண்டியன். இவருக்கு வயது 24 இருக்கும். நத்தம் கல்வேலிப்பட்டியை சேர்ந்த பாலமுரு மகள் தான் வளர்மதி. இவங்களுக்கு 19 வயதாகிறது. இவங்க 2 பேருக்குமே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. தற்போது வளர்மதி 5 மாத கர்ப்பமாக இருக்காங்க. இந்த நிலையில தாய் வீட்டிற்கு தனது கணவுடன் பொன்னாமரதி நோக்கி அரசு பேருந்துல பயணித்திருக்காங்க. அப்போது பேருந்திலிருந்து இருவருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில மது போதையில் இருந்த கணவர் ஆத்திரத்தில் ஓடும் பேருந்தின் பின்பு படிக்கட்டில் இருந்து கர்ப்பிணி மனைவியை பார்த்தீங்கன்னா காலால எட்டி உதைச்சிருக்கிறாரு. கீழேயும் தள்ளி விட்டுருக்காரு. இதுல கீழே விழுந்த அமராவதி பார்த்தீங்கன்னா பேருந்தின் பின்பு படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலே துடிதுடித்து உயிரிழந்து போனாங்க. பேருந்தில் குறைந்த அளவிலே பயணிகள் இருந்ததிலும் அனைவருமே பேருந்தின் முன் பகுதியில் அமர்ந்திருந்தாலும் யாரும் இச்செயலை கவனிக்கவில்லை. இதனையடுத்து பேருந்தின் முன்பகுதியை சென்று பாண்டியன் எனது மனைவிதான், நான் கீழே தள்ளிவிட்டேன், பேருந்தை நிறுத்துங்கள் என சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி சனார்பட்டி காவல்துறை தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வளர்மதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இதனையடுத்து பாண்டியனை கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. கர்ப்பிணி மனைவியை கணவனை பேருந்திலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா பாண்டியனை போலீசார் கைது செய்து நம்ம சம்பவ இடத்துக்கு வந்த மணமகனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இவரை கைது பண்ணி இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் என்று பசுமறியல் பண்ணி அந்த பகுதியை மிகப்பெரிய ஒரு போர்க்காடாக மாத்திருக்காங்க. தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இதை வேகமாக முடிக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய நடவடிக்கை என்று போலீசார் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.